ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு பில்லியனர் பாத். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 4 ஸ்டாக் வந்து இன்ட்ராடேக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். இன்ட்ராடேக்கும் இந்த வீக் பார்க்குறதுக்கும். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் என்னன்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம முதல் ஸ்டாக் என்னன்னா சன் டிவி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சன் டிவி நான் சூஸ் பண்ணக்கான காரணம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டேயில் வந்து கேண்டில் வந்து புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 1 ஹவர் கேண்டிலில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ளஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ரெசிஸ்டன்ஸில். ஸோ இதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, ஸோ இது இங்கே திரும்ப நம்ம சப்போர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் மேலே போகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதோட ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம 15 மினிட்ஸில் ஆர்எஸ்ஐ இந்த மாதிரி இதை வந்து செக் பண்ணிடலாம். ஸோ ஆர்எஸ்ஐ பார்த்தோம்னா அபவ் 15, 50 அப்புறம் 200 மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஈவன் ஒன் டே கேண்டில் கூட அதே மாதிரி தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஃபைன். சன் டிவி வந்து ஸோ ஒரு இன்ட்ராடேக்கும் ஒரு 1 வீக் வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து டைரெக்டாக எடுத்துடக்கூடாது நம்ம. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பை பண்ணலாம். ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் நல்ல கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம் பை பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னா ட்ரெண்ட். ஓகே, ஸோ ட்ரெண்ட் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, ஒன் டே கேண்டில் வந்து புல்லிஷாக இருக்குது. ப்ளஸ் நம்ம 60 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தோம்னா அதில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஒரு ஆல் டைம் ஹை போயிருக்கு, நியூ ஹை போயிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு நல்ல க்ளோசர் கொடுத்துருக்கு. ஸோ ஈவன் இதுலேயுமே வந்து நம்ம சன் டிவியில் ஸ்டாக்கில் பார்த்த மாதிரி இங்கே சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு என்ட்ரி போகலாம். ஸோ அகைன் டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணோம்னா கேண்டில் வந்து க்ளோஸ்ட் அபவ் 200 EMA, 50 EMA அண்ட் 21 EMA. ஈவன் ஒன் டே கேண்டில் கூட கேண்டில் வந்து க்ளோஸ் வந்து 250 அப்புறம் 21 EMAக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஈவன் ஆர்எஸ்ஐ வந்து அபவ் 60. ஸோ இட்ஸ் ஃபைன். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்துடலாம். ஓகே, இது ஐஆர்சிடிசி. ஸோ ஐஆர்சிடிசி ரீசெண்டாக டவுன் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்கு. ஈவன் ஒரு பேட்டர்ன் கூட ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இது எஸ்எம்சி படி ட்ரா பண்ணிடலாம் நம்ம. ஸோ இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கு, 15 மினிட்ஸ் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணக்கறனால இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்விங் ஹை வந்து சோச் 15 மினிட்ஸ் சோச் அது. ஸோ அகைன் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆயிருக்கு, இன்டியூஸ்மெண்ட் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் கீழே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்துன்னு பார்த்தோம்னா இப்போ இது டவுன் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த ஹைக்கு மேலே இன்னும் போகலை. இப்போ பார்த்தோம்னா எல்லா கேண்டிலோட எஸ்எல்லுமே ஹண்ட் ஆயிருக்கு. எல்லா ஸ்விங் ஹையோட எஸ்எல் ஹண்ட் ஆயிருக்கு. எஸ்எல் ஹண்ட், எஸ்எல் ஹண்ட், எஸ்எல் ஹண்ட் ஆயிருக்கு. ஈவன் இங்கேயும் எஸ்எல் ஹண்ட் ஆயிருக்கு.
ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா லோயர் டைம் ஃப்ரேமில் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு செல் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நம்ம தாராளமாக போகலாம். ஸோ ஹியர் லைக் ஒரு ஆப்ஷன் வந்து இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும், இன்கேஸ் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் வரலைன்னா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இங்கே போகலாம். ஈவன் இங்கேயும் வந்து கன்ஃபர்மேஷன் வரல, இன்கேஸ் பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோசர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பைக் ட்ரை பண்ணலாம். அன்டில் அன்லெஸ் இட் இஸ் இன் டவுன் டர்ன் ஒன்லி. ஓகே, நம்ம டார்கெட் என்னன்னா டார்கெட் 1 இங்கேயும் அரௌண்ட் 906லையும், டார்கெட் 2 வந்து 880யும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ அப்பல்லோவில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் பார்த்துடலாம். ஆக்சுவலாக அப்பல்லோ ஸ்டாக் எடுத்தது வந்து இன்ட்ராடேக்காக எடுத்தது. ஸோ ஒரு நல்ல பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. பேட்டர்ன் ஃபார்மேஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒரு சப்போர்ட்டில் வந்து நல்லா வந்து ரீடெஸ்ட் எடுத்திருக்கு, ஒரு 2-3 டைம்ஸ் பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே திரும்ப வந்து புல் பேக் எடுக்கும்போது நம்ம வந்து பை பண்ணலாம், இங்கே பை பண்ணலாம். ஸோ நம்ம எஸ்எல்லாம் வந்து இது கீழே வச்சுக்கலாம், ஸ்விங் லோ கீழே. ஸோ டார்கெட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா ஸோ டார்கெட் 1 வந்து அரௌண்ட் 7100ம், டார்கெட் 2 வந்து 7240யும் வச்சுக்கலாம். ஸோ ஹியர் okay, thanks trader, that's it for the video. Thanks for watching this. Bye.